Hello students, welcome you on to the video lecture on chapter number 9, men's 9.2, question number 9. Question pathina, a road roller takes 750 complete revolutions to make once over to level a road. Find the area of the road if the diameter of the road roller is 84 centimeter and length is 1 meter. So, இப்போ இந்த road roller பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு cylindrical shapeல இருக்கு. So, இந்த road roller வந்து என்ன பண்ண போகுதுன்னா அப்படியே roll ஆகி போயிட்டே இருக்கிறதுனால எத்தனை complete revolution 750 complete revolutions பண்ணி முடிக்கிறப்ப அந்த full area வந்து இந்த road roller வந்து cover பண்ணி முடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So, அப்ப அந்த overall area என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So, அதுக்கு first வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த road roller பாத்தீங்கன்னா cylindrical shapeல இருக்கிறதுனால so ஒரு cylinder consider பண்ணிக்கலாம். So, இதுல பாத்தீங்கன்னா road rollerல diameter என்னன்னு கொடுத்துட்டாங்க, diameter வந்து 84 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க, length வந்து 1 meter. Okay, length வந்து 1 meter. Actually பாத்தீங்கன்னா cylinder formulaல எப்பவுமே என்ன இருக்கும், radius இருக்கும், height இருக்கும். So, இங்க height தான் actually அவங்க length ன்னு கொடுத்திருக்காங்க. So, h தான் வந்து இங்க L. L ஓட value 1 meter கொடுத்திருக்காங்க. Diameter வந்து 84 cm கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம radius find out பண்ணலாம். So, radius வந்து d by 2. அந்த formula வச்சு radius find out பண்ணிக்கலாம். And again measurement பாத்தீங்கன்னா இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. So, நம்ம either மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் இல்ல சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So, எப்படி வேணாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க இந்த ப்ராப்ளம்ல வந்து சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். So, first of all பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட் ரோலர் வந்து cylindrical shapeல இருக்கு, கரெக்ட்டா? So, இப்போ இந்த cylindrical shape வந்து keep on rotate ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து imagine பண்ணலாம் ஒரு ரோட் ரோலர் இப்படி இதே மாதிரி keep on rotate ஆகும்போது இது எது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, இந்த lateral surface ஏரியாவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, கரெக்ட்டா? இந்த lateral surface ஏரியாவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது வந்து இந்த டாப்பையும் பேஸையும் டிபெண்ட் பண்ணல. அப்ப நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது அப்படின்றத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வந்து 750 ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ஓவரால் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏரியா மட்டும் தான் கீப் ஆன் ரொட்டேட் ஆக போகுது, அதனால நம்ம வந்து டாப்பையும் பேஸையும் கன்சிடர் பண்ண போறதில்ல. ஸோ டாப் பேஸை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா அது என்னது, எய்தர் அதாவது curved surface area of a cylinder சொல்லலாம், அப்படி இல்லைன்னா lateral surface area of a cylinder ன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த டாப்பையும் பேஸையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வராது, ஏன்னா நம்ம அதை ஃபுல்லா கவர் பண்ண போறது இல்ல, இந்த ஏரியா மட்டும் தான் கீப் ஆன் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஒன் ரெவல்யூஷன், ஏரியா வித் ஒன் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஏரியா வித் 750 ரெவல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஏரியா வித் ஒன் ரெவல்யூஷன் அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒன் சிலிண்டர், கரெக்டா? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் என்னது, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் 2 pi r h. ஸோ 2 into pi என்னது 22 by 7. r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா d ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 84 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ r ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், d by 2, அதாவது 84 டிவைட் by 2. ஸோ 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம், 2 1s are 2, 2 4s are 8, 2 2s are 4. ஸோ இப்போ இது வந்து 42 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 42 சென்டிமீட்டர். பட் ஹைட் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஹைட் வந்து 1 மீட்டர். அப்ப நம்ம ரேடியஸும் வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் இட் இஸ் ஈக்குவல் டு 1 by 100 மீட்டர். அப்ப ரேடியஸ் என்னது 42 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, இதை வந்து நம்ம எதால டிவைட் பண்ணோம், 100ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 42 by 100 மீட்டர். ஸோ இப்போ ரேடியஸை மீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு, 42 டிவைட் by 100 மீட்டர், ஹைட் வந்து 1 மீட்டர். ஸோ ஒன்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது 2 pi into r ஓட வேல்யூ என்ன 42 by 100, height ஓட வேல்யூ வந்து 1 மீட்டர். ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க, 7 1s are 7, 7 6 are 42. ஸோ எப்படியும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ வந்து 1 ரெவல்யூஷனுக்கு தான், இன்னும் நம்ம 750 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ டினாமினேட்டர்ல 100 இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 into 22, 2 2s are 4, 2 2s are 4, அப்போ 44. So 44 into by 100. 4 6 are
24 2 அப்புறம் 6 4s are 24 24 plus 2 பாத்தீங்கன்னா 26 264 divided by 100. ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால மீட்டர் ஸ்கொயர், யூனிட் வந்து மீட்டர் இன்டூ மீட்டர் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா வித் 1 ரெவல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டோட்டல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஏரியா வித் 750 ரெவல்யூஷன். 750 ரெவல்யூஷன்ஸ்னா என்ன, ஜஸ்ட் 750 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஏரியா வித் 1 ரெவல்யூஷன் இன்டூ 750 பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏரியா வித் 1 ரெவல்யூஷன் என்ன, 264 டிவைடட் பை 100 இன்டூ 750. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாமா, 5 2s are 10, 5 1s are 5, பேலன்ஸ் ஒரு 2, 25 ஆயிரும். 5 5s are 25. ஸோ இங்கே 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாமா, 2 1s are 2, 2 1s are 2, 2 3s are 6, 2 2s are 4. ஸோ இப்போ ஜஸ்ட் 132 இன்டூ 15 தான் இருக்குது நியூமரேட்டரில், அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 132 இன்டூ 15. ஸோ 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 1, 5 3s are 15, 15 plus 1 16, பேலன்ஸ் ஒரு 1, 5 1s are 5, 5 plus 1 6. ஸோ 2 1s are 2, 2 3s are 3 1s are 3, 1 1s are 1. ஸோ 0 8 9 1 1980 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியா வித் 750 ரெவல்யூஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.